சபை, கூடாரம் என்றால் சபை. சபைக்குள்ளே ஒலிவ கிளைகளும் உண்டு, காட்டு ஒலிவ கிளைகளுக்கும் இடம் உண்டு. அல்லேலூயா. நீங்களும் நானும் தான் காட்டு ஒலிவ மரமா இருந்தோம். ஒலிவ கிளைகள் யூதர்கள் என்றும் காட்டு ஒலிவ கிளைகளுக்கும் அன்றைக்கு ஆண்டவர் ஒரு இடம் உண்டுங்கிறத சூசகமாக உதாரணமாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். உமக்கு நன்றி சொல்வதை தவிர வேற மேன்மை என் வாழ்வில் இல்லை. உமக்கு நன்றி சொல்வதை தவிர வேற மேன்மை என் வாழ்வில் இல்லை. நன்றி 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 ராஜா, நன்றி 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 தேவா, நன்றி 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 ராஜா, நன்றி 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 தேவா. கண்ணின் மணி போல் என்னை காத்தீர், காலமெல்லாம் நடத்துகிறீர். கண்ணின் மணி போல் என்னை காத்தீர், காலமெல்லாம் நடத்துகிறீர். உமது அன்பால் நித்தமும் மகிழ்வேன், உமது தயவால் தினமும் வாழ்வேன். உமது அன்பால் நித்தமும் மகிழ்வேன், உமது தயவால் தினமும் வாழ்வேன். நன்றி 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 ராஜா, நன்றி 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 தேவா, நன்றி 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 ராஜா, நன்றி 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 தேவா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நெகேமியா 8ஆம் அதிகாரம். அப்போ பெயர் லிஸ்ட் எல்லாம் உள்ள வந்துருச்சு. பெயர் லிஸ்ட் போட்டாச்சு, தொகைக்கு உட்பட்டாயிற்று. அதில் பூர்வத்திரம் சொல்ல முடியாதவங்க, அதுக்கு அடுத்தது அவங்களுடையதான பெற்றோர் நிமித்தம், சாலமோனுடைய வேலைக்காரர்கள் என்ற நிமித்தம் அவங்க சேர்க்கப்பட்டவங்க அப்படின்னு ஒரு சில குறிப்புகளை சொன்னேன். இங்கே அடுத்தது 8ஆம் அதிகாரத்தில் ஒரு மறுபடியும் ஒரு எழுப்புதல் நடக்குது. நெகேமியா காலத்தில் நடந்தது போல இந்த நெகேமியா எஸ்ராலாம் ஒரே காலத்தில், நெகேமியா எஸ்ரா நெகேமியா எஸ்தர் இதெல்லாம் கிட்டத்தட்ட சில ஆண்டுகள் தான் முன்ன பின்ன இருக்கும். எல்லாம் அதே சமகாலத்து ஆட்கள். அதாவது நெகேமியா இருக்கும்போது எஸ்ரா இருந்தார், எஸ்ரா இருக்கும்போது மொர்தெகா இருந்தார். நெகேமியா அனுமதி கேட்கும்போது எஸ்தர் ராஜாத்தி அந்த ராஜாவுடையதான வலது பக்கத்தில் அமர்ந்திருந்தாள்னு ஒரு குறிப்பு நெகேமியா 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆனால் அவர் எஸ்தர்னு அங்கே பெயர் குறிப்பிடப்படவில்லை, அங்கே இருக்கிறத நாம பார்க்கிறோம். சரி, ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசல். அப்போ 12 வாசல்ல ஒரு வாசல் தண்ணீர் வாசல். தண்ணீர் வாசல் ஜீவ தண்ணீர் நானேன்னு சொன்ன கர்த்தர் இயேசுவை நமக்கு நினைப்பூட்டுகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். நானே ஜீவ தண்ணீர் ஆண்டவர் சொன்னார். அப்போ அந்த தண்ணீர் வாசல் அண்டையில் அவங்க நிற்கிறாங்க. அப்போ தண்ணீர் அவன் அந்த வாசல்ல முன்னான வீதி, அது ஒரு பெரிய வீதி. அங்கே கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வரணும்னு வேதபாரா எஸ்ராவுக்கு சொல்றாங்க. ஐயா எஸ்ரா பார்த்து ஐயா வாங்க. இப்போ 7ஆம் மாதம் 1ஆம் தேதி, அது ஒரு வருஷப்பிறப்பு, அது ஒரு பண்டிகை நாள், எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அப்போ அந்த முதல் தேதியில ஆசான எஸ்ரா என்ன செய்யறாரு, நியாயப்பிரமாணத்தையும் புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க அனைவருடைய சபைக்கு முன்பாக கொண்டு வர்றாங்க. எல்லாம் இதே மாதிரி ஒரு சின்ன ஒரு ஒரு பீடம், ஒரு பிரசங்க பீடத்தையும் ரெடி பண்ணி அதில் கொண்டு. அந்த நாட்டில் தோல் சுருளாக இருந்தது. அந்த நாட்டில் இருந்ததான வேத புஸ்தகம் எதுன்னு அவங்க சொல்றாங்கன்னா, மோசையும் பிரமாணம் சொல்ல அதிகமாக அவங்க பயன்படுத்துறது உபாகம புஸ்தகம். உபாகமம் அது அதாவது ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமத்தில் கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களும் உள்ளடங்கின ஒன்று உள்ள உபாகம புஸ்தகத்தை தான் அதிகமாக அவங்க வாசிருக்காங்க. நீங்கள் இதனுடைய குறிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா, இயேசுநாதர் காலத்தில் உள்ளதான குறிப்புகளையும் பார்த்தீங்கன்னா உபாகம புஸ்தகத்திலிருந்து நிறைய எடுத்தாண்டிருப்பாங்க. அதுக்கு பிற்பாடு வந்ததான நியாயாதிபதி புஸ்தகமும், அதுக்கப்புறம் வந்ததான ராஜாக்களின் காலங்களை பற்றிதான குறிப்புகளை அடிக்கடி சொல்லி எஸ்ராவுடைய அந்த நெகேமியாவுடையதான ஜெபம் இதெல்லாம் நம்ம அதை பார்க்கலாம். சரி, அப்போ நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிக்கிறாங்க. அப்போ அவங்க வாசிக்கும் போது எதை வாசிக்கிறாங்க, உபாகம புஸ்தகமோ அது அடுத்துள்ள நியாயாதிபதிகள் புஸ்தகமும் அவங்க வாசித்திருக்க கூடும். அப்போ 7ஆம் தேதி எல்லாரும் இருக்கிறாங்க. தண்ணீர் வாசல் எதிரே காலமே தொடங்கி மத்தியானம் வரைக்கும், காலமே தொடங்கி மத்தியானம் கிட்டத்தட்ட 2 மணி 3 மணி வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, புருஷரும் ஸ்திரீகளும் கேட்கத்தக்கதாக அல்ல, கேட்டு அறியத்தக்கதாக மற்றவர்களுக்கு முன்பாக அதை வாசிக்கிறான். அப்போ எப்படி வாசிச்சிருப்பான், நிதானமாக வாசிச்சிருப்பான்.
வாசித்த போது எத்தனை பெரிய கூட்டம் இருந்திருக்கும். சுமார் பல அன்னைக்கு இருந்துதான் இந்த ஆட்கள் கிட்டத்தட்ட 50,000 சொல்றோம். இந்த கூட்டம்லாம் சேர்ந்து 1,00,000 பேர் சொல்றோம். அப்ப அந்த கூட்டத்துல என்ன செய்யறாங்க, அவ்வளவு பேர் என்ன செய்யறாங்க, வரிசையாக அவங்க எல்லாம் அந்த வீதியில நிக்கிறாங்க. அந்த வீதியில அவர் வாசிக்கும் போது எல்லாரும் சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புத்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுக்குறாங்க. அப்ப என்னன்னா ஒரு வசனத்தை வாசிச்சு எபிரேயிலையோ வாசித்தாங்க, அரமேயிலையும் விளக்கம் சொன்னாங்களாம். அப்படி அவங்க சொல்லுவாங்க. அரமேய பாஷை தான் நிறைய பேருக்கு இந்த எபிரேய பாஷை மருவி போச்சு. எங்க பாபிலோன்ல பிறந்த பிள்ளைகளுக்கு பியூர் எபிரேயம், அதாவது சுத்தமான எபிரேய பாஷை தெரியாதுங்கிற மாதிரி ஒரு கட்டம் வந்துருச்சு. அரமேய பாஷையிலையும் அந்த எபிரேய பாஷையிலையும் அவங்க வந்து வாசித்து அதுக்கு விளக்கமும் சொல்றாங்க. வசனத்தை மட்டும் இப்படி வாசித்துக்கிட்டே போல. சர்ச்சை வசனம் வாசிக்கணும்னு சொன்னோன்னே வசனத்தை மட்டும் வாசிட்டு போகாதீங்க. வசனத்தை ஒரு தடவைக்கு ரிப்பீட் பண்ணி அதை மறுபடியும் 2 தடவை வசனத்தை வாசிக்கலாம். வசனத்துல முக்கியமான வார்த்தையை ஒரு அழுத்தம் கொடுத்து அதுக்கு கொஞ்சம் கூடுதலான ஒரு வார்த்தை 2 வார்த்தை விளக்கத்தை கொடுத்து வாசிக்கிறது நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட பிரயோஜனமானதாக இருக்கும். அப்படி வாசிக்கிறாங்க. எல்லாம் கவனமா கேட்டே இருப்பாங்க. இந்த வேதபாரன் எஸ்ரா அதுக்குன்னு ஒரு மரத்தால செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பலிபீடம். அவன் தான் பிரசங்க பீடம் ஒன்று செஞ்சு அதில் நின்றுட்டு என்ன செய்யறான், பேசுறான். அவனுடைய வலது பக்கம் இங்க இருந்து ஒரு 50 அடியில மசையா நிக்கிறான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் இடது பக்கமா வலது பக்கமா யாரெல்லாம் நிக்கிறான், மத்தத்தியான்னு ஒருத்தன், சமா ஒருத்தன், அனாயான்னு ஒருத்தன், உரியா, எல்கியா, மசேயா, இவங்க எல்லாம் வலது பக்கம் ரொம்ப பெரிய நினைச்சுறாங்க ஆட்கள் அங்க நின்று 50 அடிக்கு ஒரு ஆளா நின்று நிக்கிறாங்க. ஆமா, இடது பக்கமும் நினைச்சுறாங்க பெதாயா, மிசாவேலு, மல்கியா, சுசும், அசும், அஸ்பதானா, சகரியா, மெசுல்லாம், அப்படி அவங்க எல்லாம் நினைச்சுறாங்க. அவங்க எல்லாம் நிக்கிறாங்க. இப்ப இந்த பக்கம் அந்த பக்கம் அவங்க நிக்கிறத நம்ம பார்க்கணும். எதுக்குன்னா இவர் வாசிக்கிறாரு, இந்த வாசிச்சதை அவங்க என்ன செய்யறாங்க, அவ்வளவு தூரம் கேட்காதுல, ஒரே ஆள் வாசித்தா அத்தனை ஆயிரம் பேருக்கு அதுக்கும் விழாது. இவங்க 2 பக்கம் இருந்து அங்க இருந்து இருக்கிறவங்களுக்கு எடுத்து என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. இப்படி அத்தனை பேருக்கு என்ன செஞ்சு செய்தி போனது. இதே மெத்தடை தான் இயேசுநாதரும் 5000 பேருக்கு பிரசங்கம் பண்ணுவதிலையும் இதே மாதிரி ஒரு வழிமுறையைத்தான் பின்பற்றிருப்பாரு. அதனால தான் அந்த 2ல மிக முக்கியமான ஆட்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்தில் 2 பக்கமும் இந்த பக்கம் ஆண்டவர் ரொம்ப விரும்பி ஒரு சின்ன கூட்டமா இருந்தா எப்பவும் பேச கூப்பிடுறது இடிமுழக்கத்தின் மக்களாகிய அப்படின்னு சொல்லி பௌர்ணகேஸ் என்று அழைக்கப்பட்ட அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். பார்த்தீங்களா, அப்படி 2 பேர் இருந்திருக்காங்க எடுத்து சொல்ற ஆட்கள். அப்படின்னா நல்ல உயர நின்று இவன் பார்க்குற மற்றவங்க எல்லாம் பார்க்குற மாதிரி உயரமான இடத்துல நின்று புஸ்தகத்தை திறக்கிறான். எல்லாரும் எழுந்து நிற்கிறாங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றாங்க, எல்லாரும் ஆமேன்னு சொல்றாங்க. அப்போ எல்லாம் வாசிக்கிறாங்க. வாசித்த உடனே அதுக்கு விளக்கத்தையும் சொல்றாங்க. வெறுமனை இவங்க சொன்ன வார்த்தை அப்படியே சொல்லாம புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ்ல பேசி வலது பக்கம் நின்று சொல்றாங்க. பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன்ல நின்று அது கொஞ்சம் விளக்கமா சொல்றாங்க. அது மாதிரி தீர்க்கமா அந்த வார்த்தையை வாசிங்க. நல்ல ஜனங்களுக்கு விளங்க பண்ணினார்கள். அடுத்து வாசிக்கிறோம், தீர்க்கமா வாசித்தாங்களாம், அர்த்தம் சொன்னாங்களாம், விளங்க பண்ணினாங்களாம். சொல்லுங்க, சொல்லி பாருங்க. நீங்க வசனத்தை வாசிக்கிறது பெருசு இல்லை, அர்த்தம் அதை புரிஞ்சுக்கிற அர்த்தம் மட்டும் இல்லை, அதை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அது எப்படி நம்மளோடு கூட பொருந்தும், நம்ம வாழ்க்கையோடு பொருந்தும், நம்ம வாழ்க்கையோடு எப்படி சம்பந்தப்பட்டது, இன்றைய சூழலில் அந்த வசனம் அப்படிங்கிற மாதிரி விளங்க பண்ணுதல், வாசித்தல், அர்த்தம் சொல்லுதல், விளங்க பண்ணுதல், இந்த காரியங்கள் அங்கே நடந்ததை நம்ம அங்கே பார்க்கணும். அதுக்கப்புறம் எல்லாரும் இதெல்லாம் வாசித்த உடனே ரொம்ப ஆட்களுக்கு அந்த உபாகம புஸ்தகத்தில் வந்ததான அந்த சாபங்கள் ஆசீர்வாதம் வாசிக்கும் போது, ஐயோ இதெல்லாம் நம்ம தப்பு பண்ணதுனால தான் நமக்கு இப்படி ஒரு பிரச்சனையும் தண்டனையும் வந்து போச்சு போலன்னு எல்லாரும் அழுகுறாங்க. அப்போ சொல்றாங்க, ப்ளீஸ் நீங்கள் அழ வேண்டாம், தயவுசெய்து அழ வேண்டாம், ஆண்டர்கிட்ட மன்னிப்பு கேட்போம், ஆண்டர் மன்னிப்பார், இது ஒரு நல்ல நாள், இது மகிழ்ச்சியாக இருக்கணும். ஆனால் என்ன நடந்துச்சுங்கிறது வாசிக்கிறோம், நமக்கு என்ன நடந்தது, நமக்கு நம்ம என்ன தப்பு பண்ணோம், ஏன் நம்ம பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனோம், இப்போ எப்படி கர்த்தர் கொண்டாந்துட்டார்ல, நம்ம தண்டனை அனுபவிச்சது என்னவோ உண்மைதான், நம்ம பாவம் செஞ்சோம், பாடுபட்டோம், இப்போ கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சிருக்காரு, கொண்டாந்துட்டார்ல, அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாம் உற்சாகப்படுத்தி சாப்பிடுங்கன்னு சொல்லி உற்சாகப்படுத்தி அப்புறம் என்ன செஞ்சாங்களா, ஆசரிப்பு கூடார பண்டிகை, அந்த கூடார பண்டிகைன்னு சொல்லி ஒரு பண்டிகையை கொண்டாடினாங்களாம். அது 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை மாத்திரம் ஒரு சின்ன ஒரு குறிப்பு அங்கே நான் சொல்ல விரும்புகிறேன். எழுதியிருக்கிறபடி கூடாரம்னு போட்டான். அவன் இஷ்டத்துக்கு கூடாரம் போடல,
எழுதியிருக்கிறபடி கூடாரம் போட்டாங்களாம். மலைகளுக்கு போனாலும் ஒலிவக்கிளையும் கொண்டு வந்தாங்களாம். காட்டு ஒலிவக்கிளையும் கொண்டு வந்தாங்களாம். சபை, கூடாரம் என்றால் சபை. சபைக்குள்ளே ஒலிவக்கிளைகளும் உண்டு, காட்டு ஒலிவக்கிளைகளுக்கும் இடம் உண்டு. அல்லேலூயா. நீங்களும் நானும் தான் காட்டு ஒலிவ மரமா இருந்தோம். ஒலிவக்கிளைகள் யூதர்கள் என்றும் காட்டு ஒலிவக்கிளைகளுக்கும் அன்றைக்கு ஆண்டவர் ஒரு இடம் உண்டுங்கிறத சூசகமாக, உதாரணமாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். நமக்கும் ஒரு இடம். ஆமென். கூடாரங்களில், ஆமென், ஸ்தோத்திரம். இப்போ நம்ம கூடார பண்டிகை தான் போயிட்டு இருக்குது. சபையின் காலங்கள், கூடார பண்டிகையின் காலங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இதெல்லாம் செஞ்சாங்க. ரொம்ப சந்தோஷமா அவங்க ஆராய்ச்சாங்க. அப்ப அந்த தண்ணீர் வீதின்னு ஒண்ணு, இந்த பக்கம் இன்னொரு வீதி, எப்ராஹிம் வாசல் வீதியிலையும் கூடாரங்களை போட்டு 2 கூடாரங்களை நல்ல சந்தோஷமா கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. அது சொல்லப்பட்டிருக்கிறது. நூனின் குமாரனா யோசுவா காலம் முதல் அப்படி ஒரு செய்தது இல்லையா, அவ்வளவு சந்தோஷமா செய்தாங்க. வீடு இல்லை, வீடு இல்லை. இப்பதான் அலங்கம் கட்டி முடிச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை. ஆனாலும் அவர்களுக்குள்ளே வசனத்தினால் ஏற்பட்ட, ஆமென், ஸ்தோத்திரம், மகிழ்ச்சிக்கு அளவில்லை. அவன் பாடுபட்டாலும் தண்ணீர் வாசல்லையும், ஆமென், ஸ்தோத்திரம், விருத்தியின் வாசல்லையும் பெருக்கத்தின் வாசல்லையும் நின்று கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். சந்தோஷம் உண்டாயிற்று. அதுக்கப்புறம் 7 நாளும் என்ன செய்தாங்களா, பண்டிகை ஆசரித்தாங்களாம். ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை வாசித்தார்கள், அர்த்தம் சொன்னார்கள், விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் மனம் மாறினார்கள். தங்களுடையதான உடன்படிக்கையை, தங்களுடைய அர்ப்பணிப்பை புதுப்பித்துக் கொண்டார்கள். கர்த்தர் அவர் நடுவிலே ஒரு எழுப்புதலை தந்தார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். God bless you.